வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு எவ்வளோ வழங்கியிருக்காங்க, யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கொண்டு போக இருக்காங்க, முக்கியமான சில அலசல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்காக விளக்கும் அப்படின்றத சொல்லலாங்க. ஸோ இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கு எவ்வளவு, தமிழ்நாட்டில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டார். ஸோ அறிவிப்பு வெளியிட்ட நாள்லேருந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் மத்தியில் இது வரவேற்கையே பெறலைங்க. மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் மட்டும்தான் வந்துட்டுருக்கே தவிர தமிழ்நாட்டில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திங்கட்கிழமை மே 25 அரசு அறிவிப்பு வெளியிட்டது. கூட்டுறவு வங்கிகளில் இருந்து 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடி செய்யப்படும். சிறு விவசாயிகளுக்கு 50% மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். இந்த தள்ளுபடி திட்டம் கடந்த மே 1, 2025 முதல் பிப்ரவரி 28, 2026 வரை 10 மாதம் மட்டுமே கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும். இந்திய ரிசர்வ் வங்கியுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் இந்த தள்ளுபடியை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாருங்க. தமிழ்நாடு அரசின் தற்போதைய நிதி நிலையை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த நிதிநிலையை கருத்தில் கொண்டு தான் இந்த திட்டத்தை தற்சமயம் செயல்முறையில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கடன் தள்ளுபடி திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்ட்டு விவசாயிகள் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் அங்கங்கே நடந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே சட்டமன்றத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பார் அப்படின்றது எல்லோரும் மத்தியுமே இருக்குது. பழைய கடன் தள்ளுபடியை இதை ரத்து செஞ்சுட்டு புதிய அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்றது எல்லோருடைய கருத்து கணிப்புமாக இருக்குது. ஸோ இந்த கடன் தொகை எப்படி பழையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 வரை இருந்தால் குறு விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடி, 50,001 ரூபாயிலேருந்து 60,000 வரை இருந்தால் 40,000, 60,001 70,000 வரை இருந்தால் 30,000, 70,001 80,000 வரை கடன் பெற்றிருந்தால் 20,000, 80,001 90,000 வரை இருந்தால் 10,000, 90,001 1 லட்சம் வரை இருந்தால் 5,000, 1 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் 5,000 தான் இந்த தள்ளுபடியை கொடுப்போம் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த தள்ளுபடியை மாற்றி அமைக்கணும் அப்படின்ட்டு விவசாய சங்கத்தினர் கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா இவர்களுடைய போராட்டம் மிக அளவில் வெற்றியை பெறும். விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வரை நேரடியாக 100% 5 ஏக்கருக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் 4.5 லட்சம் வரை விவசாய கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் கொடுப்பார் அப்படின்றது எல்லோருடைய கருத்து கணிப்பாக இருக்குது. ஸோ நீங்களும் ரெடி ஆகிக்கோங்க. இதற்கான தள்ளுபடிக்கு உண்டான ஒரு பெரிய அரசாணையை முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியிட இருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக இதற்கான அப்டேட்டை பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலில் உங்களுக்கு விரிவாக தெரிவிக்கப்படும். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.